இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை, இன்றைய நாளிலே நாம் ஆழமான ஒரு தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். வித்தியாசமான தலைப்பு. என்ன ஃபாதர் அப்படின்னா, நம்ம ஏன் இன்னும் சாகாம இருக்கிறோம்? அவ்வளவுதான் தலைப்பு. நான் ஏன் இன்னும் சாகாமல் இருக்கிறேன் என்பதற்கான பதிலை கண்டுபிடித்து விட்டோமா என்பது பொருள். பல பேரை பார்க்குறோம், நல்லா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. நம்மளோட உட்காந்து டீ குடிக்கிறாங்க, உடனே இறந்து போயிடுறாங்க. திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? இதை நான் எதிர்மறையாக பார்ப்பதா இல்லை நேர்மறையாக பார்ப்பதா என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே ஏன் நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன் என்று நாம் என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? சிந்தித்து பார்க்க நாம் இந்த சிந்தனைக்கு அழைக்கிறோம். எனவே யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் ஏன் இன்னும் சாகவில்லை என்று. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் மீண்டும் வந்து உங்களை நான் கூட்டிக் கொண்டு போவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றேன். எனவே இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நான் ஏன் இன்னும் சாகவில்லை என்றால், எனக்கு இன்னும் இடம் ஏற்பாடு செய்யவில்லை. இடம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்பது அதனுடைய பொருளாக்கப்படுகிறது. இரண்டாவது, நமக்கான பணிகள் இன்னும் 1000 இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய வேலைகள் இறைவனுக்காக, கடவுளுக்காக, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய பணிகள் 1000 இருக்கிறது. அந்த பணிகளை நாம் இப்பொழுதாவது கண்டுபிடிக்க வேண்டும். நாம் நம்முடைய வேலையை முடித்து விட்டோம் என்றால் இறைவன் நமக்கான இடத்தை அங்கு ஏற்பாடு செய்வார் என்பது பொருள்படுகிறது. இப்போ ஒரு சின்ன கேள்வி இருக்கும். ஒரு பிறந்த குழந்தை இறந்திருக்கே, வயிற்றில் இருக்கும் போதே இறந்திருக்கே, இப்போ ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இறந்திருக்கே, விபத்துக்கள்ல சாகுறாங்களே, இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படி என்றால், இதை நம்ம ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம் சற்று நமக்கு ஒரு நம்பிக்கை தளர்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே நாம் எப்படி ஒரு நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் அவர்களுக்கு இடம் ஏற்பாடு செய்து விட்டார், ஆகையால் அவர்களை இறைவன் அழைத்து கொண்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நாம் அதை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சோகமுற்றதாக மாறிவிடும். ஒன்றே ஒன்றுதான் நினைத்து கொள்ள வேண்டும், நாமும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். அந்த இறப்பு சரியானதாக இருக்க வேண்டும், அது ஒரு இழப்பாக இருந்துவிடக் கூடாது என்பது முக்கியம். நாம் இறந்த பிறகு எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை கூட்டம் வருது முக்கியம் இல்லை, அவங்களாம் எதுக்கு வர்றாங்கங்கிறது தான் முக்கியம். நாம் செய்ததற்கு நன்றியாக வருகிறார்களா இல்லை சும்மா கூட்டம் கூட்டுறதுக்காண்டி வர்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். எனவே இத்தனை பேர் வந்தார்கள், அத்தனை பேர் வந்தார்கள் என்பதில் பெருமை அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யும் போது எத்தனை பேர் போய் சென்றார்கள்? பாரதியாரை சொல்லுவார்கள், நல்ல கவிஞர், பாட்டு பாடினார், ஆனால் அவருடைய அடக்கத்திற்கு 17 பேர் மட்டும்தான் சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. கொரோனா நேரத்தில் நாம் பார்ப்போம், கொரோனா நேரத்துல ஒவ்வொருத்தரும் சாகும்போது சொந்தக்காரங்களை கூட உள்ள விடலையே. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அந்த செவிலியர்கள் தான் அவர்களை அப்படியே அடக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறது. எனவே எத்தனை பேர் வந்தார்கள் என்பதில் நம்முடைய இறப்பினுடைய அர்த்தம் அல்ல. அவர்கள் வந்தவர்கள் எதுக்கு வந்தார்கள்? நம்ம நல்லா இருந்தோம், நல்லா செஞ்சோம், நம்ம விண்ணுலகம் போய் சேரணும்னு சொல்லி வேண்ட வந்தாங்களா, இல்ல சும்மா ஒரு கடமைக்கு பார்த்துட்டு போக வந்தாங்களா அப்படிங்கிறதுல இருக்கு. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் இன்றும் இருக்கிறோம் என்றால் நமக்கான பணி இன்னும் இருக்கிறது. நாம் நம்முடைய பணியை இன்னும் தொடங்கவில்லை, இல்லை தொடர்ந்து செய்யவில்லை, இல்லை அதை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நாம் விரைவாக கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். இறப்பை கொண்டாட கற்றுக்கொள்வோம். நமக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் இறைவன் நம்மை அழைத்து செல்வார். நாம முன்வந்து இறைவா என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. எனவே உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக நாம் வேண்ட வேண்டும். அப்போ உத்தரிக்கிற ஆன்மாக்கள் யார் ஃபாதர்னா, கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழ தகுதியற்றவர்கள். எப்படின்னா, நான் சாகுறேன், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சின்ன சின்ன கவலைகளுக்கெல்லாம் சாக வருகிறவர்கள். ஏன் வாழ்க்கைக்கு எப்படி வாழணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது அதனுடைய பொருளாக்கப்படுகிறது. அப்போ உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருக்கலாம் யாரு ஃபாதர் அப்படின்னா, மருந்து குடிச்சிட்டு தங்களையே மாய்த்து கொள்ளக்கூடிய, தற்கொலைக்கு தூண்டக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். இந்த பூமி நல்ல உருண்டையாக இருக்கிறது, பரந்த வட்டம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு உட்கார்ந்துட்டு நம்மளுக்கான வாழ்க்கையை முடிவு செய்வது நல்லது அல்ல. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் இறந்தால் இந்த பூமி நின்று போகாது, தொடர்ந்துதான் நடக்கும். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை இந்த மண்ணுலக பிறப்பிற்கு அடுத்து விண்ணுலக பிறப்பு என்ற ஒன்று உண்டு என்பதுடைய நம்பிக்கை தான். ஆகவே நமக்கு இறப்பு என்ற ஒன்று இல்லை என்பதை நாம் ஆழமாக நம்பியவர்களாய் இறைவன் இடம் நமக்கு ஏற்பாடு செய்யும் வரை இந்த மண்ணுலகில் அவருக்கான பணியை தொடர்ந்து செய்வோம். அவர் நமக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் நம்முடைய கரங்களை பிடித்து அவர் பின்னே நம்மை கூட்டிச் செல்வார். ஆமென்.